எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 126வது வீடியோ. அதில் நேற்றுக்கு பார்த்த வீடியோவோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 24வது அத்தியாயத்தில் த வேர்ல்ட் ஆஃப் ஆம்னிசியன்ஸ் அப்படி தானே நேற்றுக்கு வீடியோவில் பார்த்தோம், இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி கொஞ்சம் விஷயங்கள் பார்க்க போகிறோம். இது ரொம்ப பெரிய சாப்டர். அப்போ அந்த சாப்டர்லாம் பெருசாக இருந்தால் டைரெக்டாக நான் புக்கில் இருந்து சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரியுமே, நான் இந்த மாதிரி 2-3 தடவை படித்து அதாவது ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் சுருக்கி பாயிண்ட்ஸாக எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஒரு வீடியோவுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் 12 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி எழுதி வச்சு ஒவ்வொரு வீடியோவாக பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லெங்க்த்தியாக போனாலும் நம்ம கேட்குற அளவுக்கு திருப்பி அதை கேட்டு நோட்ஸ் எழுதுறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. அதனால் சின்ன வீடியோவாக இருந்தால் கேட்கல, ஒரு தடவை ஸ்பீடாக கேட்டுட்டு இன்னொரு தடவை டைம் கிடைக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் அதுக்குன்னு நோட் புக் வச்சுருக்கணும்னு. அந்த நோட் புக்கில் நீங்கள் எழுதி நோட்ஸு ஜஸ்ட்டு முக்கியமாக உங்கள் லாங்குவேஜில், அதாவது உங்களுக்கு புரிகிற விதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பேராகிராஃபாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு நமக்கு அது பிரயோஜனப்படும். ஓகேயா? அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, அவர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எழுதும்போது மை டியர் சித்தா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாரு இந்த புக்கில் எழுதும்போது. அதாவது என் நண்பர்களே, சுற்றத்தார்களே, கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் செவி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி மை டியர் சித்தா ஸ்டூடெண்ட்ஸ், கேளுங்க, நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க, நான் சொல்கிறதெல்லாம் சத்தியம், ஏன்னா அதெல்லாம் எனக்கு நடக்குது, என்னோடய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். அதனால் உங்களுக்கும் இது மாதிரியெல்லாம் நடக்கும், ஆனால் கவனமாக கேளுங்க அப்படின்னு புக்கில் வரிக்கு வரி அப்படியே எழுதுகிறாரு. மை டியர் சித்தா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ப்ளூ பேர்ல் தரிசனம் கிடைக்காட்டினா பாஸ் மார்க் கிடையாதுன்னு சொல்லிட்டார். அப்போது சித்தா ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு சித்தா ஸ்டூடெண்ட்ஸ்னால் நம்ம அந்த பாதையில் பயணிக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்கிறாரு. அதாவது இவங்க எல்லாத்துக்குமே தியானத்தில் அந்த ப்ளூ பேர்ல் தெரியும், தெரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய, எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு உண்டான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கு உண்டான தகுதியை வளர்த்துக்கணுன்னா என்ன அர்த்தம்? அதாவது நம்மளோட நடவடிகள், நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்மளோட சிந்தனை, சொல், செயல், இது எல்லாமே பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்கணும் அப்படிங்கிறார். இந்த பியூரஸ்ட் ஃபார்ம்னா என்ன அர்த்தம்? அதாவது பியூர்னா என்ன? சுத்தம், கலப்படம் இல்லாத பியூர் கீ, பியூர் ஹனி கேட்டிருக்கோம் இல்லையா? அப்போ பியூர்னா சுத்தமான. இப்போ 2 இருந்ததுன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி பியூரர் ஒன்றை விட இன்னொன்று கொஞ்சம் ஜாஸ்தி சுத்தமாக இருக்குது அப்படின்னா பியூரர். அதை விட சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் தான் பியூரஸ்ட்டு அப்படிம்போம். பியூரஸ்ட்னா சுத்தத்துலேயும் சுத்தம், அதுக்கு மேலே ஒரு சுத்தம் இல்லை. அவ்வளோ தூரம் நம்ம மனசில், நம்ம பழக்க வழக்கங்களில், நெறிமுறைகளில், வாழ்க்கை தரத்தில், சிந்தையில், சொல்லில், செயலில் எல்லாமே பியூரஸ்ட் ஃபார்மாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த தகுதி கிடைக்கும். எந்த தகுதி? உடம்பில் குண்டலினி சக்தி எழும்பி விளையாடுற அந்த குவாலிஃபிகேஷன், அது நடக்கும் உங்கள் உடம்பில் எப்போது இந்த குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா. ஓகே, ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, அந்த குண்டலினி சக்தி உங்கள் உடம்பில் விழித்துணர்ந்து விளையாடணுன்னா அதுக்கு உண்டான தகுதிகளை நீங்கள் வளர்த்துக்கணும். சும்மா உட்காந்து 1/2 மணி நேரம் கண்ணை மூடிட்டு எந்திரிச்சு போயிட்டு எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. எல்லா விதத்துலேயும் சுத்தமாக இருக்கணும், ஒரு கலப்படம் வேண்டாம். அவ்வளோ தூரம் சுத்தமான நடவடி கிரமங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கும் இது சாத்தியப்படும் அப்படிங்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்கந்த புராணத்தில் இந்த சித்சக்தி எழும்பின ஒரு சாதகனை பற்றி பேசுகிறாங்க. ஸ்கந்த புராணத்தில் இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்த குண்டலினி சக்தி எழும்பப்பட்ட ஒரு ஆள்
ஒரு சாதகனுக்கு அவனோட ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே நன்மைகள் உண்டாகும். அவனை பெத்த தாய் தகப்பன் எல்லாருமே உயர்ந்த நிலைக்கு போயிடுவாங்க. அவன் நடக்கிற பூமி கூட பரிசுத்தமாயிடும். இப்போது நம்ம அப்படின்னு ஸ்கந்த புராணத்தில் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த யார் ஒருவனுக்கு அந்த குண்டலினி சக்தி எழும்புதோ அவனுக்கு உலகமெல்லாம் ஒரே அன்பு மயம், பார்க்குறவங்களெல்லாம் ஒரே மாதிரி அன்பாக நினைக்க தோன்ற அன்பு மயம். அதுதான் பிரதர்ஹுட், லவ் இன் இட்ஸ் பியூரஸ்ட் ஃபார்ம், லவ் அண்ட் பிரதர்ஹுட். அதாவது பார்க்குறவங்களெல்லாம் நம்ம சொந்தமாக நினைக்கிறது. நான் வேற, பிரபஞ்சம் வேற இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு உணர்வு. அப்படி வரும்போது அவன் தானாக சிரிக்கிறான், தானாக அழறான், தானாக சத்தம் போட்டு பாடுறான், மனசுக்குள்ளேயே பாட்டை பாடுறான், டான்ஸ் ஆடுறான். அதாவது அதுக்கு தான் எக்ஸ்டசி. எக்ஸ்டசினா அந்த ஆனந்தமயத்தில் போகிறான், அந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட், எக்ஸ்டசிம்பாங்க. பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு போகிறான். அப்போது அவனுக்கு எந்த ஒரு கூச்சமோ, நம்ம இப்படி ரோட்டில் டான்ஸ் பண்ணுறோமே ஆளுங்கள்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவனுக்கு வராது. ஏன்னா அவனோட மனசில் இருக்கிறதெல்லாம் ஒரு எண்ணம். எந்த எண்ணம்? நானும் பிரபஞ்சமும் ஒன்று அப்படிங்கிற ஒரு எண்ணம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு ஆனந்தமய கோஷத்தில் இருக்கும்போது அவனுக்கு சாதாரண மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ என்னோடய எழுத்தில் ரோட்டில் போகிறவங்கலாம் என்ன நினைப்பான், இல்லைன்னா என்னோட பக்கத்து வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க, என்னோடய குடும்பத்தில் இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க, வேறு எந்த நினைவும் அவனுக்கு இல்லை. ஓகே, அந்த மாதிரி. அப்போ அவனோட மனசுலேருந்து வெளியே வர்றதெல்லாம் அந்த அன்பு ஒன்று தான், அந்த லவ் அண்ட் பிரதர்ஹுட், யூனிவர்சல் லவ் அண்ட் பிரதர்ஹுட்ங்கிற ஒரே ஒரு இது தான் வருது. இப்போது நம்ம க்ஷேத்ராடனம் போகிறோம். எதுக்கு? பெரிய பெரிய ஹோலி பிளேசஸ்க்கெல்லாம் போகிறோம். ஹோலி பிளேஸ்னால் என்ன? சுத்தமான இடம். அதாவது இப்போ ஆதிசங்கரர் நிறுவன கோவில்கள், அல்லாட்டினாலும் ஆகம விதிப்படி பூஜைகள் புனஸ்காரங்கள் நடக்கிற கோவில்கள், அங்கெல்லாம் போனோம்னா அங்கே இருக்க வைப்ரேஷன்ஸ் எல்லாம் வேறு. இப்போ அங்கே நின்று அந்த தீபாராதனை பார்க்குறது, அல்லாட்டினா அங்கே நின்று அந்த விக்கிரகத்தில் பார்க்குறது, அந்த விக்கிரகத்தோடு நம்ம எண்ணத்தை பின்னி பிணைச்சி நின்று நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணாலும் நடக்கும். அவ்வளோ பவர் அந்த இடத்துங்களுக்கு. அதுக்காக தானே திருப்பி திருப்பி நம்ம போகிறோம். அப்போது அந்த மாதிரி ஹோலி பிளேசஸ் எல்லாம் கூட ஒன்றுமே இல்லாதவனாக்கிடுவான் இந்த மாதிரி குண்டலினி சக்தி எழும்பப்பட்ட ஒருவன் அங்கே போனால். அதாவது அவ்வளவு பவர் அவன் உடம்புல அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த அங்கே இருக்க பவர் ஒன்றுமே இல்லைன்னு இல்லை, அந்த பவரை இவனோட உடம்புல இருக்க பவர் அவ்வளோ ஜாஸ்தி. அப்போ அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துலையும் அந்த பவரை ஜாஸ்தி பண்ணுறான். அதாவது அவன் உடம்புல இருந்து அப்படியே வெளிச்சம், அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சி அப்படியே போயிட்டே இருக்குது. அந்த குண்டலினி எழும்பின ஒரு உடம்பில் அவ்வளோ பவர். அப்போ அந்த அவன் நிற்கிற இடம், நடக்கிற இடம், அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸு, அவன் மிதிக்கிற இடம் எல்லாமே புனிதமாக ஆகுது. அப்போ இந்த பில்கிரிமேஜ் எல்லாம் நம்ம க்ஷேத்ராடனம் போகிற க்ஷேத்திரங்களில் எல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு ஆள் போனால் அந்த இடமே ரொம்ப ரொம்ப பவித்திரமாகுது அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவனுக்கு இதனால் இந்த அதாவது பிரபஞ்சத்தோட நம்ம இணையணும், பிரபஞ்சத்தில் இருக்கிறத ரகசியங்களை நம்ம புரிஞ்சுக்கணும், பிரபஞ்சத்தோட பேசணும். அப்படின்னா பிரபஞ்சத்தோட மொழி என்ன? ஓம். அதனால தான் விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு தினமும் ஒரு 108 தடவை ஓம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். நான் முதவே அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். அது ஓம்னு சொல்லணுமா, ஆவும்னு சொல்லணுமா, ஓஎம்னு ஓம் சொல்லணுமா, ஏயுஎம் ஆவும்னு சொல்லணுமா, அதெல்லாம் ஏகப்பட்டது முன்னாடியே போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்க்கலன்னா, இது வரைக்கும் பார்க்கலன்னா அதெல்லாம் போய் பாருங்கள். ஸோ டைம் இருந்ததுனாலாம் சொல்லக்கூடாது, டைமை வரவழைக்கணும்.
டைமை உண்டாக்கி அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு குறைஞ்சது 108 தடவை மனசுக்குள்ளே ஓம் சாண்டிங் பண்ணிங்கன்னா அது பிரபஞ்சத்தில் போய் பயங்கரமாக அது எதிரொலிக்கும். நீங்கள் சத்தம் போட்டு ஒரு மந்திரத்தை சொல்கிறத விட மனசுக்குள்ளே சொன்னீங்கன்னா அதுக்கு பவர் ஜாஸ்தி. இப்போது லலிதா சஹஸ்ரநாமம் சத்தம் போட்டு படிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அது முதல்ல தெரியாதனாலேயோ இல்லை என்னமோ, தெரிஞ்சாலும் கூட நான் அப்படி பண்ணுவேன்னு தோணலை. எனக்கு என் மனசுக்குள்ளே சொல்கிறது தான் பிடிக்கும், எந்த மந்திரமானாலும் சரி. இப்போல்லாம் தான் என்னோடய குருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், சத்தம் போடணுமா, சத்தம் போட்டு சொல்லணுமா, மெதுவாக சொல்லணுமான்னு. அப்போ என்னோடய ரொம்ப கத்தியெல்லாம் எந்த மந்திரமும் சொல்ல வேண்டியதில்லை. சிலவங்க இந்த முணு 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 முணுன்னு வாயிலே சொல்லுவாங்க, அது ஒரு விதம். அதை விட பயங்கரமான பவரு வாய் ரெண்டையும் மூடி மனசுக்குள்ளே சொல்கிறது. அந்த எப்போ நம்ம அமைதியாக இருந்து மனசுக்குள்ளே மந்திரம் சொல்கிறோமோ அந்த மந்திரம் பிரபஞ்சத்தில் ரொம்ப தூரத்துக்கு கேட்கும், பிரபஞ்சத்தில் முட்டி மோதி பிரதிபலிக்கும். அப்போது நம்மளோட வேண்டுதல்கள் எல்லாம் பிரபஞ்சம் கேட்கும், அதை நடத்தி தரும். அதுதான் இந்த மந்திரத்துக்கு உண்டான பவர். ஓகேயா? அப்போது இந்த மாதிரியெல்லாம் அவர் சொல்லிகிட்ருக்காரு. அப்போது இந்த மாதிரி குண்டலினி சக்தி உணரப்பட்டவனோட மிச்சம் வச்ச சாப்பாடு, குளித்த தண்ணி, அவன் யூஸ் பண்ணுற பாத்ரூமு எல்லாமே பவித்திரமானது. எல்லாத்துலேயுமே இந்த வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அப்போது இந்த பிரபஞ்சத்திலேருந்து உங்களுக்கு ரகசியங்களை தெரிஞ்சுக்கணுமா, பிரபஞ்சத்தோடு பேசணுமா, பிரபஞ்சத்தில் இருக்க ஆகாஷிக் ரெக்கார்ட்லேருந்து உங்களுக்கு புதுசாக என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு இருக்கா, 3 வேர்ட்ஸ் தான் அதுக்கு முக்கியம். என்ன? எனர்ஜி, வைப்ரேஷன்ஸ், ஃப்ரீக்குவென்சி. அதாவது எப்போ நம்ம உடம்பில் இருக்க எனர்ஜி பிரபஞ்ச எனர்ஜிக்கு ஈக்குவல் ஆகுதோ அப்போது நம்மளும் பிரபஞ்சமும் ஒன்று. அப்புறம் பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் நமக்கு தான், நம்மளோட சொந்தம். பிரபஞ்சத்தில் இருக்கிறதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு மட்டும் இல்லை சொந்தம், நமக்கும் சொந்தமாகும். அதே மாதிரி வைப்ரேஷன்ஸ்னால் அதோட அதிர்வு அலைகள். அந்த எப்போ நம்ம வைப்ரேஷன் பிரபஞ்ச வைப்ரேஷனோட உயர்த்துகிறோமோ அப்போது நம்மளும் பிரபஞ்சமும் ஒன்று. அதே மாதிரி ஃப்ரீக்குவென்சி, நம்மளோட ஃப்ரீக்குவென்சியை பிரபஞ்சத்தோட ஃப்ரீக்குவென்சி மாதிரி உயர்த்தணும். அப்படி உயர்த்தும் போது நம்மளும் பிரபஞ்சமும் ஒன்றாயிடும். ஓகே, அதெல்லாம் தான் அவர் சொல்கிறார். அப்போது இதில் 2-3 கதைகள் சொல்கிறார். கதைகள்னால் நிஜமாக நடந்தது, அது நல்ல கதை மாதிரி விவரித்து சொல்கிறாரு. அதாவது இவர் இந்த புக்கு சித் சக்தி விலாஸ்ங்கிற புக்கை எழுதிட்டு இருக்கும்போது ஒரு நாள் குண்டலினி சக்தியோட பிரவாகம் உடம்பில் தெரியுது. உடம்பெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் வலிக்குது. அப்போது அங்கே ஒரு பையன் நின்றுட்டுருக்கான். அது பையங்கிறது அவன் தீட்சை வாங்கின பையன், புதுசாக வந்த பையன், தீட்சை வாங்கியிருக்கான். அவன் சக்தி பாத்தில் பயணிக்கிறவன். அப்போ அவன் இந்த சித்த யோகா கற்றுக்கிட்டு சித்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறவன். அப்போ இந்த நம்மளோட முக்தானந்தா அந்த பையனை கூப்பிட்டு, டேய் உடம்பெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடுறான் அப்படிங்கிறார். அவன் அமுக்க ஆரம்பிக்கிறான். முக்தானந்தாவோட உடம்பில் அமுக்கும்போது அவனோட உடம்புலேயே அது ஏறிடுது அந்த சக்தி. இந்த குண்டலினி சக்தியோட பிரவாகம் முக்தானந்தாவோட உடம்புலேருந்து அந்த பையனோட உடம்புல ஏறி அந்த பையன் தானா நெளிய ஆரம்பிக்கிறான். பலவித முத்திரைகள் போடுறான். அப்போது அவ்வளவு பவர் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி முக்தானந்தா அவரோட இதே மாதிரி தான் அவரோட குரு நித்யானந்தா சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போன பாக்கியெல்லாம் எப்படி எடுத்து சாப்பிட்டாருன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பார்த்தோம். அவரோட குருஜி குளித்த தண்ணியே எடுத்து குடிச்சிருக்காரு. அவரோட பாத்ரூம் எல்லாம் இவர் கழுவுவார். அவ்வளவுக்கு பயபக்தி, குரு பக்தி. இப்போது முக்தானந்தா என்ன சொல்கிறாரு, 1-2 சம்பவங்கள் நமக்கு சொல்கிறாரு. அதாவது முக்தானந்தாவுக்கு இப்போ நல்ல ஒரு பாத்ரூம் எல்லாம் கிடச்சிருச்சு. அந்த பாத்ரூமில் யாரையும் நுழைய விட மாட்டார். அப்போது அங்கே வெங்கப்பான்னு ஒரு ஆள், சித்தர், அதாவது சாதகன், அவனுக்கு தீட்சையெல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த வெங்கப்பாவை மட்டும்தான் அந்த பாத்ரூம்குள்ளே விடுவார், வேறு யாரையும் விட மாட்டார்.
ஏன்னா அந்த பாத்ரூமில் இந்த குண்டலினி சக்தி உணர்த்தப்பட்ட ஒரு ஆள் நிற்கிற இடம், நடக்கிற இடம், கண்ணால் பார்க்குற இடம், குளிக்கிற இடம் எல்லாமே அந்த சக்தியோட, குண்டலினி சக்தியோட வைப்ரேஷன் நிறைஞ்சிருக்குமா. அது மட்டும் இல்லை, அப்படி தான் குருஜி சொல்லுவார், யாராவது வந்து ஐயா என் முதுகில் எறும்பு விடுற மாதிரி குண்டலினி ஊறுது ஐயா அப்படின்னா போடா அப்படிம்பார். ஏன்னா எப்போ குண்டலினி ஒரு உடம்பில் உணரப்படுறதோ அப்போது அதுக்கு, அதாவது நம்மளை தயார்படுத்தணும்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி நல்லா தயார் நிலையில் இருக்கிற ஒரு சாதகன் உடம்பில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கும். ஸோ குண்டலினி சக்தி அப்படி எழும்பி இந்த மாதிரிலாம் விளையாட்டுக்கள் நடத்தும்போது அவன் வாயே திறக்க மாட்டான். ஸோ சிலவங்க சொல்கிறத நான் காதால் கேட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தினமும் குண்டலினி சக்தி அப்படியே எறும்பு விடுற மாதிரி பின்னாடி அப்படியே ஊறி மேலே மேலே போகும், எனக்கு நல்லா தெரியும், இப்போ வேணால் கூட நான் குண்டலினி சக்தியை எழுப்பி காமிப்பேன். இதை விட மடத்தனமான பேச்சு ஒன்றும் கிடையாது. ஏன்னா குண்டலினி சக்தி நம்ம கையில் கண்ட்ரோலில் கிடையாதுமா, அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இப்போ என்னோடய குண்டலினி சக்தியை உயர்த்தி காட்டுறேன்னு சொன்னாங்கன்னா அது மாதிரி அடிமட்ட முட்டாள் வேறு யாரும் கிடையாது. குண்டலினி சக்தி எழும்பாதுன்னு நான் சொல்லலை, குண்டலினி சக்தி எழும்பும், ஆனால் அப்படிப்பட்டவங்க வாயை திறந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. ஓகே, அதுதான் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்போது இவரும் இப்போ நல்ல பாத்ரூம் எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்காரு, வேறு யாரையும் விடுறதில்ல உள்ள, அந்த மாதிரி போயிட்டுருக்கு, நாட்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு நாள் ஒரு ஏர்லைன் கம்பெனியோட ஒரு ஆஃபீஸர், அவரும் சித்தா ஸ்டூடெண்ட் தான், இந்த சித்த பாதையில் பயணிக்கிறவர் தான். அவர் வந்து நம்ம முக்தானந்தாட்ட, ஐயா உங்கள் பாத்ரூமை நான் கொஞ்சம் கழுகி விடுறேன் ஐயா அப்படின்னு கெஞ்சுறாரு. இவருக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை, ஏன்னா இவரோட பாத்ரூமில் யாரையும் விடுறதில்ல. சரி, பெரிய ஆஃபீஸராக இருக்கார், அதுவும் சித்தா பாதையில் பயணிச்சிட்ருக்காரு, சரி போ அப்படின்னு பர்மிஷன் கொடுக்குறாரு. அந்த ஆர்மி ஆஃபீஸரு, ஏர்லைன் ஆஃபீஸரு உள்ளே போகிறார். உள்ளே போன மனுஷன் வெளியவே வரல. 4 மணி நேரம் ஆச்சு, வெளியவே காணோம். அப்போ தான் முக்தானந்தாவுக்கு ஞாபகம் வருது, அடடா இந்த ஒரு ஏர்லைன் ஆஃபீஸர், ஒரு பெரிய ஆஃபீஸர் வந்தார், அவர் என்னோடய பாத்ரூம்குள்ளே போனார், வெளியவே வரலையே அப்படின்னு பார்த்தா அவர் பத்மாசனத்தில் அழகாக பத்மாசனம் போட்டு உட்காந்து நிஷ்டையில் இருக்கார். நிஷ்டைனா சமாதியில் இருக்கார். அப்புறம் முக்தானந்தா போய் அவரோட சமாதியை கலைச்சி எழுப்பி நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறார். இப்போது என்னென்னா, இந்த ஏர்லைன் ஆஃபீஸரோட பாத்ரூமில் ஆளுங்கள்லாம் போய் மெடிடேஷனில் உட்கார்றாங்க. ஏன்னா அவ்வளோ பவர் முக்தானந்தாவோட பாத்ரூமில் இருந்து கிடச்ச பவரே இவர் இந்த ஏர்லைன் ஆஃபீஸருக்கு ஜாஸ்தி. இப்போ அவரும் நல்ல சாதனைலாம் பண்ணுறாரு, ஏன்னா அவரும் சித்தா ஸ்டூடெண்ட்டு, சித்தா பாத்தில் இருக்கார். அவரும் நல்ல சாதனை பண்ண அவரோட பாத்ரூம்லேயும் அந்த வைப்ரேஷன்ஸ் அவ்வளோ இருக்குது. ஸோ ஆளுங்கள்லாம் க்யூவில் நிற்கிறாங்க அவரோட பாத்ரூமில் போகிறதுக்கும். அங்கே போனால் தானாக தன்னை மறந்து அந்த தியான நிலையில் ஈஸியாக உள்ளே போகிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு ரொம்ப விவரித்து எழுதியிருக்கார். ஸோ இந்த குண்டலினி சக்தி உணர்ந்த ஏதாவது ஒரு சித்தா ஸ்டூடெண்ட்டு வேறு யாரையாவது தொட்டாலோ அல்லது அவங்க இந்த சித்தா ஸ்டூடெண்ட்டோட ஒரு பழைய துணியை கட்டிக்கிட்டாலோ போதும், அந்த சித் சக்தி அவங்க உடம்புலையும் ஏறிடும். உடம்புல ஏறுதுன்னா என்ன, அவ்வளோ தூரம் இது இந்த பேய் பிசாசு பிடிக்கிற மாதிரி இல்லை, அந்த மாதிரியெல்லாம் நினச்சிடாதீங்க. இதெல்லாம் அது இல்லை, பியூரஸ்ட் ஃபார்ம். பியூர்லேயும் பியூரஸ்ட் ஃபார்ம். அப்போ அவ்வளோ பியூராக இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த ரேடியேஷன், எனர்ஜி, வைப்ரேஷன், ஃப்ரீக்குவன்சி அப்படியே வெளியே போயிட்டே இருக்குது. இப்போ ஒரு சூரியன் உதிக்கும்போது சூரியன்கிட்டேருந்து அந்த கதிர்கள், ஒளிக்கதிர், வெளிச்சம் பரவிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு ஸ்டாப் கிடையாது, நிறுத்து கிடையாது இல்லையா? அந்த மாதிரி
இந்த குண்டலினி சக்தி உணரப்பட்டவங்க உடம்பில் அவ்வளோ புனிதமான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறார். அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு சாதகனோட உடம்பில் இருக்க அந்த முடி இருக்குல்ல, ரோமம், அந்த ரோமத்து வழியாக கூட அந்த சக்தியோட குண்டலினி சக்தியோட எனர்ஜி வெளியே பிரவாகமாக எடுத்து ஓடுது அப்படின்னு சொல்கிறார். ஸோ உங்களுக்கும் அது மாதிரியெல்லாம் நடக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று, கீப் சைலன்ஸ். சும்மா வெளியே போய் இதை பற்றி பேசிகிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு நேற்றுக்கு குண்டலினி உணர்ந்துச்சு, நான் இப்போ வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன், இல்லைன்னா தொட்டு பாருங்கள், இல்லைன்னா எனக்கு முதுகில் எறும்பு விடுற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் இடமே கிடையாது. எந்த ஒரு சாதகனுக்கு குண்டலினி சக்தி உணரணும்னு உண்மையிலே ஆசை இருக்கோ அவன் சைலன்ஸ், வாயை மூடி தியானம் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டுமே அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறார். ஸோ அன்வாண்டடாக இந்த புற உலகத்திலே சார்ந்து அன்வாண்டடாக மற்றவங்கள பற்றி பொய் சொல்லி காசிப் படித்து மற்றவங்கள பற்றி குத்த சொல்லி அந்த மாதிரியெல்லாம் இருந்தீங்கன்னா இது மாதிரியெல்லாம் ஒரு நாளும் நடக்காது. ஸோ உங்களுக்கும் இது எனக்கு என் உடம்புல நடந்திருக்கு, அப்போது உங்கள் உடம்புலையும் ஏன் நடக்கக்கூடாது? எல்லாரும் அதோட சாத்தியக்கூறோடு தான், அது குண்டலினி சக்தி எழும்பக்கூடிய சாத்தியக்கூறோடு தான் நம்ம எல்லாருமே ஜெனிச்சிருக்கோம், அதாவது பிறந்திருக்கோம். இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சக்தி கொடுத்துருக்கா. ஆனால் அதை நம்ம எவ்வளோ தூரம் நம்ம நன்னடத்தை நம்ம எவ்வளோ தூரம் நல்லபடியாக நடந்துக்கிறோமோ, எவ்வளோ தூரம் செயல் வாக்கு சிந்தனை வாக்கு சிந்தனை சொல்லும் வாக்கு ஒன்று தான். சிந்தனை வாக்கு டீட்ஸ்னால் நம்ம செய்கிற செயல், இதெல்லாம் சுத்தத்துலேயும் அதிசுத்தமான விஷயங்களாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் ஒரு சாதகனோட உடம்பில் இந்த குண்டலினி சக்தி எழும்பும், உணரப்படும், விளையாடும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இன்னும் நிறைய இருக்குது, அதை பற்றி நிறைய பெரிய சாப்டர். அதனால் இன்றைக்கி வீடியோவுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எழுதி எடுத்தேன். ஏன்னா அதை இத்தனையும் டைரெக்டாக புக்கிலேருந்து படிக்க முடியாது, ரொம்ப நாளாகும். அதனால தான் பாயிண்ட்ஸ் எழுதி, ஏன்னா கதையெல்லாம் நிறைய டீட்டெயிலாக சொல்கிறாரு, அதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக எழுதி உங்கள்கிட்ட சொன்னேன்னா உங்களுக்கும் கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, கேட்டது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு தடவை நல்ல ப்ளேபேக் ஸ்பீடு 2x போட்டு கேளுங்க. அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும்போது உங்களோட நோட்டை எடுத்து ஸ்லோவில் போட்டு உங்கள் லாங்குவேஜில் உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் சும்மா சுருக்கமாக எழுதி வைங்க. எழுதி வச்சா நாளைக்கு நமக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் வரலாம், இல்லைன்னா வேறு மாதிரி அனுபவங்கள் வரலாம். அப்போ வேறு யாரையும் நம்ம தேடி ஓடக்கூடாது, இதுவே நமக்கு தாராளம். அப்போது டைரெக்டாக உங்கள் டைரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா போகிறோம், உங்கள் நோட் புக்கில் பார்த்தீங்கன்னா போகிறோம், அதோட ரெஃபரன்ஸ் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நான் உள்பட நம்ம எல்லாருமே அந்த தருணத்துக்காக காத்திருப்போம். நம்ம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்வோம். ஓகே, ஸோ வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.